இன்றைக்கி லஞ்சு பாக்ஸுக்கு பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். பூண்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. தாராளமாக பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இது ஓரளவு வதங்கின பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்க. ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா வதங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு தக்காளி அரைஞ்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இது நல்லா வதங்கி சுண்டி வந்த பிறகு மிளகாத்தூள் புளி போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிட்டு மூடி வச்சு ஓரளவு வதங்கிச்சுன்னா கொஞ்சம் வதங்கிட்டா நல்லா நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. பார்க்கறத மிளகாத்தூள் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். காரம் கொஞ்சம் திட்டமான காரம் தான். தண்ணி ஊற்றிட்டா திட்டமாக ஒரு புளி வந்தோன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடும். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம புளி ஊற்றிக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி. நல்லா கொதிச்சு சுடு நல்லா கொதிக்குது. பூண்டு குழம்பு வச்சுட்டு முட்டை தான் முட்டை பொரியலும் தேங்காய் துவையல் செய்ய போகிறேன். முட்டை பொரியலுக்கு வெங்காயம்லாம் அரைஞ்சி வச்சிட்டேன். பச்சை மிளகாய் மேலே தோட்டத்தில் இருக்குது, போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். எங்கள் தோட்டத்தில் பச்சை மிளகா பாருங்கள், பறிச்சிக்கலாம். வெயில் கண்ணை கூசுது. இது ரொம்ப நாளாக இந்த சைஸ் தான் இருக்குது. நான் பறிச்சிடறேன் இன்னைக்கு. கரெக்டாக இந்த பதம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு முட்டை பொரியல் பண்ண போகிறேன். இப்படி வச்சுருவோம்னா வேர்வைப்பட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். முட்டை பொரிக்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காய்ச்சி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு.
7 முட்டைக்கு 4 வெங்காயம் திட்டமான சைஸில் போட்டிருக்கேன். போட்டுக்கோங்க. ஓரளவு முட்டை பொருள் ரெடி ஆயிடுச்சு. அதுதான் ஆஃப் பண்ணிக்கலாம். உடச்சக்கலை, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு துவையில் அரைச்சிடலாம். பூண்டு குழம்புக்கு துவையல் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். துவையல் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுதான் துவையல் அரைச்சாச்சு. இப்போ லஞ்சு பாக்ஸ் கட்ட வேண்டியதான். லஞ்சு பாக்ஸ் கட்டலை, லஞ்சு தான் வீட்டில் இருந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. பூண்டு குழம்பு, அதை பூண்டு குழம்பு, அப்பளம், துவையல், முட்டை பொரியல். இதான் எங்களோட மதிய லஞ்சு.